ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து திடீர் என்று இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தரை கேள்வி கேட்க வைத்து கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, யார் சொன்னால் நீங்கள் ஏன் போட்டு குழப்புறீங்க, கூட்டணி ஆட்சின்லாம் கேட்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியார் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னாரா, அவரை நீங்களாக ஏன் குழப்புறீங்க, நீங்களாம் வந்து ஒரு கற்பனை பண்ணி ஏதோ ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மை என்ன கூட்டணி ஆட்சியாக இப்போ பாஜக என்ன நினைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதாவதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் அதாவது நீங்கள் நல்லா கேட்கணும், எடப்பாடியார் என்ன சொன்னார்ன்றதை உங்களுக்கு நல்லா தெரியுது. அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி அரசு அப்படின்றாங்க. என்டிஏ அரசு கூட்டணி அரசு அப்படின்றார். என்டிஏ அரசுன்னு ஜென்ரலாக சொன்னால் பரவாயில்ல, கூட்டணி அரசுன்ற வார்த்தையை அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது ஆடியோவிலே இருக்குது. ஸோ அப்போ வந்து திடீர்னு இவர் பாயிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காரு. என்ன பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவில் இருந்து பேசியிருக்காங்க. என்ன தலைவரே, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி போட்டோம்னா ஒரு பெரிய பலமாக இருக்கும், பிஜேபியை கழட்டி விட்டுருவீங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க, உங்களை ரொம்ப நம்பணும் அப்படின்னோடனே அவர் சொல்லியிருக்காரு, தம்பி அரசியல் இதெல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவேன், ஆமான்னு சொல்லுவேன், அது வந்து என்னை எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்துகிறாங்க, என்னை எந்த அளவுக்கு டைட் பண்ணுறாங்க, என்னை எப்படிலாம் நெருக்கடி கொடுக்குறாங்கன்றதை வச்சு தான் தம்பி நான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தம்பி, கொஞ்சம் எலெக்ஷன் நெருங்கும் போது நான் என் வேலையை காட்டுறேன் அப்படின்ட்டுருக்காரு. இது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, முதல் முறையாக இவர்களோடு இப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடியோட கூட்டணி போடும்போதே, அந்த பேச்சுவார்த்தையின் போதே, ஏன்னா அமித்ஷாட்ட 1 மணி நேரம் தான் பேசி கூட்டணி எத்தனை சீட்டுன்றது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா நைட்டே 9 மணிக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறாரு. அப்படின்ற டயத்தில் அவர் 1 மணி வரைக்கும் பேசி 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 இழுத்த ஒரு மாபெரும் அரசியல் ஞானி யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். மிகப்பெரிய ராஜதந்திரி. 60 கேட்டு 50 கேட்டு அப்படியே பேசி பேசி கடைசியில் 20 முடித்தார் எடப்பாடி. அதுலேயே வந்து அமித்ஷா சாக்கு, நம்ம ஊர் பூரா போய் எல்லார்ட்டையும் பஞ்சாயத்து பேசுகிறோம், கட்ட பஞ்சாயத்து பேசி எப்படியாவது தூக்கிடுறோம், இவர் நம்மகிட்டே பேசி இவ்வளோ ராஜதந்திரமாக பேசி நம்மளே மண்டைய கழுவி அனுப்பி விட்டாப்லேன்றதில் எடப்பாடி மேலே அப்பயே ஒரு செக் வச்சாங்க, ஒரு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிபயங்கரமான ராஜதந்திரம் உண்மையான பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பார்க்கணுன்னா, எந்த எண்டுக்கு வேணாலும் இறங்கலான்னு இறங்க மாட்டாங்க. மோதி பார்ப்பாங்க, ஒன்று அவங்க ஜெயிக்கணும், இல்லை நம்ம ஜெயிக்கணும், இல்லைனா தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துடுவாங்க, இல்லைனா அவங்கள தோக்கடிச்சிடுவாங்க. ஆனால் எடப்பாடியார் அடி வரைக்கும் பாயக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவார், ஏறி அடித்தா இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் வந்துடுவார்ன்றது அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் என்ன பண்ணாங்கன்னா, எம்பி எலெக்ஷனில் அழகாக ஏமாற்றிட்டு போயிட்டார். ஏமாற்றிட்டு அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சமயத்தில் அப்படியே அப்ரப்டாக பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்தார். வந்து ஜெயிச்சாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காகவே எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரா, நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு பாஜக நெருக்கடி கொடுத்தே அவர்களே கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததுனால், ஓபிஎஸ்ஸை சைடில் வச்சு நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருந்ததுனால திமுகவை ஜெயிக்க விட்டு அப்படி பிஜேபி மோத விடுவோன்னு நினச்சி எடப்பாடி இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் அவர்களுக்கும் போச்சு, இவர்களுக்கும் போச்சு, ஏடிஎம்கேவும் ஜீரோவாக போச்சு. சரியா? அப்போ அவர் என்ன, இப்போ மத்திய பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா, நான் ஜீரோவாக போகிறேன், நான் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மனாங்கட்டி பண்ண போகிறதில்ல, என்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது அதிமுகனால் எந்த காலத்துலேயும். ஸோ அதனால என்னென்னா, இப்போ நான் ஜெயிச்சா என்ன தோத்தான்னா, ஜெயிச்சு வந்து உங்களுக்கு ஆதரவளித்து உங்களை வாழ வைக்கிறதுக்கு நான்
இது வந்து அரசியல் சூசைட் மாதிரி நான் வந்து கிணத்துல குதிச்சிட்டேன்னா நீயும் 0வாக போவேன், நானும் 0வாக போவேன், எவனோ ஜெயிச்சுட்டு போட்டால் அவங்களோட நீ மோதிக்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாருன்றது தான் அவர்களுடைய கணிப்பாக இருக்குது. யாரோடைய? பிஜேபியோட கணிப்பு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடிக்கு மகனை வைத்து டைட்டு வச்சுட்டாங்க. டைட்டு வச்சுட்டு இப்படி தூக்கி நிறுத்தியிருக்காங்க. நிறையா மேலேருந்து மொட்டை மாடிலேருந்து கீழே போட்டுருவான்ற மாதிரியான ஒரு சூழல். இதனால் என்ன பண்ணுறாரு எடப்பாடி, வேறு வழியே இல்லாமல் நம்ம மகனை டைட் பண்ணி தூக்கிடுவாங்க, நம்மளையும் தூக்கிடுவாங்க போல், நம்மளை தூக்கலைனாலும் நம்ம மகனை தூக்கிடுவாங்க. பல ஃபைல்கள் மத்திய அரசில் மாட்டியிருக்கின்றது கடந்த சில நாட்களாகவே தகவல் வெளியாகிட்டே இருக்குது. ஸோ எடப்பாடியார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதற்காகத்தான் போய் நிர்பந்தத்தில் போய் விழுந்திருக்காரு. விழுந்துட்டு இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவே காட்ட தம்பி பேசாமல் இருங்க, போன டைம் எனக்கு தெரியும், எலெக்ஷன் அறிவிக்கிற நேரத்தில் கழட்டி விட்டோம்னா யாரையும் பிடிச்சி உள்ளே போட முடியாது, அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி போட்டு ஜெயிச்சிடலாம், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், முதலமைச்சர் ஆகிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாதுல்ல, அப்புறம் நம்ம அவங்க கையில் விழுந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம், நீங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கலான்ற மாதிரியான ஐடியாவில் எடப்பாடி இருக்கார். இதை தெரிந்த அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் விசாரணைக்கு வந்துருச்சா, இன்னும் 2 மாதத்தில் நம்ம ஏற்கனவே அதானே சொல்லிகிட்டு இருக்கோம், 2 மாதத்தில் ஸ்டேட்டஸ்கோ வந்து திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வந்துடுவார் எடப்பாடியார். அதே மாதிரி செங்கோட்டையனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக மாற்ற முடியாது, இவரை செங்கோட்டையனை பூஸ்டப் பண்ணுவாங்க, இல்லை எடப்பாடியார் வெளியே போகிறோன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இல்லைன்னா அவரை கட்சிக்குள்ளேயே வச்சு நெருக்கடி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையனை வச்சு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸை வச்சு நெருக்கடி கொடுத்து எடப்பாடியாரை செயல்பட விடாமல் வச்சு உள்ளுக்குள்ளேயே கோஷ்டி ஆக்கி விட்டு டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. எடப்பாடியை ஹைலைட் பண்ணி, இல்லைன்னா கடைசி கட்டமாக எடப்பாடி பவர்ஃபுல்லாக கேம் ஆடினா கூட எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட் மாதிரி வச்சுட்டு, நாளைக்கு அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்தால், அவர்கள் போட்ட ஜெயிக்காது அது வேறு, ஜெயித்தால் அந்த நேரத்தில் சிஎம் கேண்டிடேட்டாக செங்கோட்டையனை போட்டுட்டு எடப்பாடியை அப்படி துரத்தி விட்டுற வேண்டியது அப்படின்ற மாதிரியான பிளானில் அவங்க இருக்காங்க. ஸோ அவர்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஸ்மெல் பண்ண எடப்பாடி தான் எலெக்ஷன் கமிஷனை வச்சு என்னை மிரட்டினேன்னா நான் வந்து உனக்கு எதிர்ப்பாக செயல்படுவேன் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி காலையில் பேட்டி கொடுத்தது. என்னென்னா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. ஏன்னா அன்றைக்கி முண்டமொழிக்கு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்தா ஹிந்தியில் சொல்கிறாப்புல, அதை ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் வேறு பண்ணி சொல்கிறான் கூட்டணி அரசாங்கம். சரியா? அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கி சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ இவர் வந்து பீலா விட்டார்னா எவன் கேட்பான்? ஸோ மத்திய அரசை மிரட்டுவதற்காக, என்னை தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க அப்படின்றதுக்காகவும், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகவும், நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, எதாப்பில் ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருந்தா கூட இவன் ஒரு சின்ன கத்தியை வச்சு அவனை அப்படியே குத்துற மாதிரி மாட்டிகிட்டே இருப்பான். அவன் சுட்டானே அடுத்த செகண்ட் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு இந்த வேலையை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியார் அரசியலில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னா எடப்பாடியை கவுத்தி விட்ருவாங்க. இவர்கள் ஜெயிக்க போகிறதே இல்லை, அது வேறு விஷயம். பாஜகவோட சேர்ந்து எவனும் ஜெயிச்சதான் நாசமாக இல்லை, அவர்களுக்கே வழி இல்லாமல் தான் அதிமுகவோட வந்து சேர்றான். அதனால் இவர்கள் ஜெயிக்க போவது இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம்னா கூட அவர்கள் மிரட்டலை அவர்கள் விடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர் மிரட்டலை இவர் விடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் 2-3 மாதத்தில் எடப்பாடியை மாற்றி விடுவார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.